ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முன்னோர்களால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஹெல்த்தியான போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னங்க முன்னோர்களால் மறக்கடிக்கப்பட்ட? இந்த செடி எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு பேர் தும்பச்செடி. இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. துளசி. இது தூதுவளை. இந்த 3 செடியினுடைய இலைகளை கட் பண்ணி ஒரு போண்டா செய்ய போகிறோம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏன் அடுத்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இதை கடத்தலை, இந்த ஃபுட்டை ஹெல்த்தியான இந்த ஃபுட்டை ஏன் செஞ்சு கொடுக்கல, அல்லது அவங்கள ஏன் செய்ய விருப்பப்படலை அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு அற்புதமான இந்த மழை நேரத்தில் சளி பிடிக்காமல் இருக்க, அந்த காலத்தில் அதாவது 60 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த போண்டா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கே தெரியாது இந்த மாதிரி ஹெர்ப்ஸை உள்ளே போட்டிருக்காங்கங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹெர்பல் போண்டாவை இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த ரெசிபிக்கு கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இந்த 3 மாவு தேவை. கோதுமை மாவு 2 பங்கு அப்படின்னா அதில் பாதி 1 பங்கு கடலை மாவு. கடலை மாவுல பாதி, அதாவது அரை பங்கு அரிசி மாவு. 3மே பாதி பாதி. ஃபர்ஸ்ட் உள்ளது கோதுமை மாவு, அதில் பாதி கடலை மாவு, அதில் பாதி அரிசி மாவு. 3ஐயும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் எனக்கு தேவையானதை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த உப்பு, பெருங்காயத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா 3 ஹெர்ப்ஸ், இந்த 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது தூதுவளையில ஒரு 15 இலை, துளசியில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்து, தும்பச்செடியில் ஒரு 4 இலை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்து மல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து வச்சிருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பல்லாரி வெங்காயம் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு சின்ன டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது நான் 100 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன், 25 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சின்ன சின்ன பிட்டாக போட்டுக்கோங்க. சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை பிசைஞ்சு விடுங்க. நம்ம வழக்கமாக போண்டாவுக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
மாவை பிசைஞ்சு தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம உளுந்து வடைக்கு செய்வோம் இல்லையா மாவு, அந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி இருக்கணும். மாவை ரெடி பண்ணியாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அது ரெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் எண்ணெயை காய வச்சு போண்டாவை சுட்டு பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வைங்க. அந்த கடாயில் டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா சூடானதும் போண்டா மாவை கிள்ளி எண்ணெயில் போடுங்க. சின்ன சின்ன துண்டாக கிள்ளி போடுங்க. நெல்லிக்காய் சைஸ் போடுங்க, சரியாக இருக்கும். பெரிய சைஸில் போட்டிங்கன்னா உட்பக்கம் சரியாக வேகாது. இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி மூலிகைகள் கலந்து போண்டா செய்து சாப்பிட்டா சளித்தொல்லை வராதுன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டு நுரைகள் ஓரளவு அடங்குற வரைக்கும் வேக வச்சு எடுங்க. இந்த போண்டாவுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.